பெருமை வந்துடும். பரிசுத்தம் இல்லாம நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நீடித்திருக்க முடியாது அன்புல. ஆனா அக்கிரம மிகுதியாவதுனால என்ன செய்யும், அனைவரோட அன்பு என்ன செய்யும், தணிந்து போயிடும். அன்பு பரிசுத்தோடு நிலையிலனா என்ன செய்யாது, நிலைக்காது, நிலைச்சிருக்க முடியாது. அதனால ஆண்டவர் என் அன்பில் நிலைத்திருங்க, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என்னை நிலைத்திருங்கன்னாரு. ஒரு வார்த்தையில் நிலைத்திருக்கிறது தான் அன்புன்னு சொன்னார். ஒருவன் இடத்துல அன்பா இருந்தால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் இடத்துல அன்பா இருக்கிறான்னு சொன்னார். அப்போ அன்பு அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்தம் அன்பு ரெண்டும் இணையும். அப்போ பரிசுத்தம் மட்டும் இருந்தா பெருமையாயிடும். அன்பு மட்டும் இருக்கு, பரிசுத்தம் இல்லை அப்படின்னா அது துரோகமா மாறி போயிடும், நிலைக்காதது. அன்பு துரோகமாயிடும், தனிந்து போயிடும், இல்லாம போயிடும். அப்போ பரிசுத்தம் மட்டும் இருந்துச்சு, அன்பு இல்லாமனா பெருமை. அன்பு மட்டும் தனியா இருந்து பரிசுத்தம் இல்லைன்னா வெறுமை.